ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. கீழே இந்த வித்து கேப் சொல்கிறேன், ஒரு 1 இன்ச் வர மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. இங்கே போட்டுட்டு இங்கே ஒரு சிஎம்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிஎம் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நம்ம சேனல் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு போட்டவங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 1 சிஎம் வச்சோம் இல்லையா, அங்கே ஒரு செயின், கரெக்டாக அந்த லைனில் ஒரு லாக் செயின். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறோமா, போட்டுட்டு இப்போ ரைட் சைட் பார்த்த மாதிரி கீழ் பக்கம் மட்டும் ரைட் சைட் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. லாங் செயின், ஒரு லாக் செயின். இங்கே எப்படி போட்டுடுறீங்களா, அடுத்ததான் நம்ம போடும்போது மேலே போடும்போது மட்டும் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி போடணும். பொறுமையாக பாருங்கள், புரியும். மேலே வந்து லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி போடணும், கீழே ரைட் சைட் பார்த்த மாதிரி நம்ம கொடுக்கணும். மேலே லெஃப்ட் சைடு, கீழே ரைட் சைடு, கரெக்டாக ஒரே மாதிரி ஸ்டிச்சு கொடுங்க. இது கீழே ரைட் சைடு. நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டிருப்போம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம். இது நம்ம 1 by 1 கிராஸாக கொடுக்கறதுனால இந்த ஸ்டிச்சு பேர் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு ஈஸி தான், பாருங்கள் எப்படி போடுறன்ட்டு. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாயிண்டில் நம்ம இங்கே முடிச்சிடலாம். இங்கே முடிச்சுட்டு இப்போது இங்கே பக்கத்தில் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாக் செயின் கொடுத்துடலாம். லாக் செயின் கொடுத்துட்டு இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போடலாம். இது இருக்குது இல்லையா, இந்த பாயிண்டில் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். அதே மாதிரி கீழே வரப்போ மட்டும் ரைட் சைடு, மேலே போகிறப்ப லெஃப்ட் சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே போடும்போது மட்டும் ரைட் சைடு, மேல் பக்கமாக நம்ம போடும்போது லெஃப்ட் சைடு. இது எப்படி போடுறதுன்னு நான் சும்மா ரஃப்பாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி போடுறோம், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுடுறோம் இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிடறோம். கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு இங்கே போடுறோமா, போட்டுட்டு கீழே வரும்போது இது 1, கீழே வரும்போது மட்டும் ரைட் சைடு. இது லெஃப்ட்டு, இங்கே ரைட் சைடு. இங்கே ஒரு செயின், இங்கே லாக் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போடுறோமா, போயிட்டு அப்புறம் ரைட்டு, மறுபடியும் மேலே, அப்புறம் கீழே ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. நம்ம எப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டு வரும்போது நமக்கு இப்படி கிராஸாக கிடைக்கும். நமக்கு நல்லா பாருங்கள், தெரியும், கிராஸாக கிடைக்கும். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான், போட்டு பாருங்கள். செகண்ட் டைப்பும் நான் சொல்லித்தரேன். அது நம்ம பட்டன் ஃபோல் ஸ்டிச் போட்டிருப்போம், அதை வச்சு நம்ம அப்படி கண்டினியூவாக வச்சு அதில் எப்படி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறது செகண்ட் டைப் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். தெளிவாக நான் இன்னும் சொல்லித்தரேன்.
இந்த ஸ்டிச்சுக்கு மேலே போகிறப்போ லெஃப்ட்டு, கீழே போடுறப்போ ரைட்டு, அவ்வளோதான். மற்றபடி கண்டினியூவாக அதே மாதிரி தான் போட போகிறோம். இருங்க, கட் ஆயிடுச்சு. ஸ்டிச்சு எப்படி போடுறோன்ட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அப்போ புரியலன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை தனியாக அனுப்புகிறேன். இங்கே நம்ம நான் அடுத்த லைன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேக்கில் ஒரு லாக் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த லைன் ஃப்ரீ கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ரைட்டு, மேலே லெஃப்ட், லெஃப்ட் ரைட் இப்படி தான் போட்டு வரும். நம்ம அப்படி போட்டால் தான் நமக்கு கிராஸாக கிடைக்கும் இந்த ஸ்டிச்சு. இதில் நம்ம அவுட்லைன் நீங்கள் பீட் வச்சும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியுமே அவுட்லைன் மட்டும் கொடுங்க. சென்டர்லேயுமே நம்ம பீட் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உங்களை நான் போட்டு காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே கரெக்டாக ஒரே மாதிரி அந்த லென்த்து கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. சுருக்கம் இல்லாமல் நல்லா கொடுத்துட்டு வாங்க. நம்ம ஒரே சைட் மட்டும் ரொம்ப க்ளோஸாக கொடுத்துட்டோம்னா இங்கே கேப் தெரியும். மேலே எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கீழே கொடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக போகிறதுக்கு முன்னாடி பேக்கில் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடுவோம். எப்படி போடுறது மட்டும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. செகண்ட் டைப் நம்ம அப்படியே கண்டினியூவாக கொடுத்துட்டு அதில் நம்ம பிரிக்கிற மாதிரி வரும். நான் அடுத்த வீடியோவில் நான் அது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். நான் இதுக்கு ஷேப் சொல்கிறேன். குரூப்பில் இருக்கவங்க மட்டும் அந்த ஷேப்பை போட்டு சென்ட் பண்ணுங்கள். இதே தான் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்டிச்சை பார்க்குறவங்களுக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டில் நம்ம அடுத்த லைனுக்கு நம்ம போகிறோன்னா செயின் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் இந்த சைடு மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹோல்ஸ் சேர்த்து நான் டபுள் லைன் நான் சில்க் த்ரெட்டே கொடுத்துருக்கேன். நீங்கள் பீட் கொடுங்க, இல்லை ஜரி த்ரெட் கூட நீங்கள் கொடுங்க, நல்லா தான் இருக்கும். சென்டரில் நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் பீட் வச்சு நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க லாக்குக்காக. கொடுத்துட்டு நான் ஒரு பீட் எடுத்துக்கிறேன். சென்டரில் பீட் மட்டும் லோட் பண்ணிக்கலாங்க.
இப்படி நடுவில் பீட் லோட் பண்ணிவிட்டு இங்கே செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சென்டரில் இப்படி செயின் கிட்ட க்ளோஸாக கொடுத்துட்டு பீட் ஒன்று வச்சு நடு சென்டரில் மட்டும் இப்படி கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு பீட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக இங்கே சைடில் கூட நீங்கள் கொடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் உங்களை சென்டரில் மட்டும் தான் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் நல்லா கொடுங்க. இதே மாதிரி வச்சு ஃபுல்லாக கொடுங்க. நான் ஒரு ஷேப் மட்டும் சொல்கிறேன், அந்த ஷேப்பில் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ கிளாஸ் தான். இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல்லாக கொடுத்துட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் போடணுன்னு மட்டும் பாருங்கள். நெக் ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க. டபுளாக இங்கே சென்ட்ரு கேப்பு ஒரே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த நெக் ஷேப்பில் மட்டும் நீங்கள் போட்டுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் போடுங்க. இதில் மட்டும் போடுங்க. உங்களுக்கு லென்த்து கரெக்டாக வேணாலும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 1 cmனா கரெக்டாக 1 cm. இந்த கர்வ்லலாம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு போட போட பழகிடும். கரெக்டாக ஒரே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி போடுங்க. இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.